வணக்கம். போன வாரம் தான் தென்காசி கடையநல்லூர் அந்த ரோட்ல வந்து 2 தனியார் பேருந்துகள் வந்து நேருக்கு நேரா மோதி கிட்டத்தட்ட 7, 8 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த துயர சம்பவத்தோட ஈரம் காயதுக்குள்ள இன்னைக்கு திருப்பத்தூர் சிவகங்கை அந்த வழித்தடத்துல 2 அரசு பேருந்துகள் வந்து நேருக்கு நேர் மோதி கிட்டத்தட்ட 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் அந்த தென்காசி பேருந்து விபத்தை வந்து சமூக வலைத்தளத்துல நெட்ல பார்த்தேன். அந்த வீடியோக்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அந்த தனியார் பஸ்ல இருக்கிற அந்த டேஷ்போர்டு கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவோட வீடியோ வந்து வெளியே வந்திருக்குது. அது இப்போ ரொம்ப பரவலாட்டு பேசப்பட்டுட்டு வருது. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா, முன்னாடி இவங்க போற பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு அரசு பேருந்து ஏசி பஸ், அந்த ஏசி பஸ் அரசு பேருந்து வந்து போயிட்டு இருக்குது. அது வந்து இருவழிச்சாலை. அப்போ வந்து அந்த பஸ் வந்து ரைட்ல ஏறுறாங்க, அப்புறம் அப்படியே லெப்ட்ல வராங்க, திரும்பவும் ரைட்ல அப்படியே ஏறுறாங்க, அப்படியே திரும்பவும் லெப்ட்ல வராங்க. இதை சுதாரிச்சுக்கிட்டு தான் அந்த பின்னாடி வர பஸ்ஸுக்காரரும் அந்த டிரைவரும் ஓட்டிட்டு வாராரு. அது நல்லா தெரியுது. ஆனா என்ன, கொஞ்சம் நெருங்கி வராரு. ஆரம்பத்துல கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்துட்டு இருக்காரு. போக போக கொஞ்சம் நெருங்கி வராரு. திரும்ப அந்த முதல்ல அந்த அரசு பேருந்து ரைட் சைட்ல அப்படி ஏறும் போதாவது இந்த பக்கம் லெப்ட் சைட்ல போற டூ வீலர் வந்து ஓவர்டேக் பண்றதுக்காக அவர் அந்த பக்கம் ஏறுறாரு. சரி அப்படிங்களா. ரெண்டாவது அந்த பஸ் இடிக்கைக்கு முன்னாடி அந்த அரசு பேருந்து வந்து ஏறுறாங்க. அப்போ ரொம்ப ரைட்ல ஃபுல்லாவே வந்துருந்தாங்க அந்த அரசு பேருந்து. அப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, டப்புன்னு லெஃப்ட் வந்துருந்தாங்க. அப்போ பின்னாடி வர பஸ் கேப் இல்லாம ரொம்ப கிட்டே வந்துருந்தாங்க. அப்போ பின்னாடி வர பஸ்ஸுக்கார அந்த டிரைவர் அவங்க என்ன நினைச்சிருக்கணும், எய்த்தால இருந்து வர பஸ் வந்து ரொம்ப லெஃப்ட்ல தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்க மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி தான். அவங்க கரெக்டா தான் வந்துட்டு இருக்காங்க. வேகம் இல்லை, அந்த பஸ் வேகம் இல்லை. இவங்க போற பஸ்ஸுமே வந்து அந்த அளவுக்கு வேகம் இல்லை, மெதுவாக தான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60, 55, 60 அவ்வளவு ஸ்பீட் தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த டேஷ் கேமரால அப்படிதான் தெரியுது. அப்போ அந்த பஸ் வந்து ஃபுல்லா அப்படி டப்புன்னு லெஃப்ட் வந்த உடனே இந்த பின்னாடி வந்த பஸ்ஸுக்காரங்க ஒன்று பிரேக் அடிச்சிருக்கலாம், ஸ்லோ பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பண்ணிருக்கலாம். இவர் வந்து அந்த வந்த வேகத்திலே ரைட்ல ஏறிட்டார். எதுத்தால வண்டி வரும்னு இவர் சிந்திச்சிருக்கலாம். அவர் என்ன நினைப்புல அவரு பண்ணாரோ. அவருக்கு பிரைவேட் பஸ்ஸுக்கு அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் கலெக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமுக்கு போகணும், பிக்கப் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஓனர் திட்டுவாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி ப்ரெஷர்கள் வந்து அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வந்து உங்க சுயநலத்துக்காக உங்களை நம்பி வார உயிர்களை நீங்க வந்து பலி வைக்க விடாது இல்லையா, பயம். அது தப்பு. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, டப்புன்னு ரைட்ல ஏறிட்டாரு. ஏறினோடனே ஏத்தால பஸ் வந்தோடனே சட்ட சட்ட சடன்னு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டு, அப்படி ஒரு 2, 3 செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2, 3 செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் நம்ம வெயிட் பண்ணாக்கி நமக்கு ஒன்றும் என்ன ஆயிரம், என்ன அங்கே போய் நம்ம இது பண்ணிட போறோம். ஒரு செகண்ட் தானேங்க. அந்த ஒரு செகண்ட் அவர் அப்படி ஏறும்போது அப்படி லைட்டா ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்திருந்தாலும் கூட போதும், அந்த விபத்து லேசான விபத்து ஒரு ஒரு உராய்வாட்டு போயிருக்கும். ஆனா இப்போ பாருங்க, ஃபுல்லா அடிச்சு 7, 8 பேர்கிட்ட காலி. இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்து பெரிய துயரத்துல இருந்து அந்த மீளதுக்குள்ள இன்னைக்கு இன்னைக்கு சிவ திருப்பத்தூர் சிவகங்கை அந்த ரோட்ல அந்த பால வளைவுலன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதுவும் சிங்கிள் ரோடு தான், இருவழிச்சாலை தான், போகலாம் வரலாம், அந்த மாதிரி சாலை தான். அது ரொம்ப குறுகலான சாலை மாதிரி தான் தெரியுது. அப்போ வந்து அந்த பைக்கு போகும்போது இவங்க ஏறி இருப்பாங்க, இல்லை அந்த பாலத்துல கிடக்கும்போது அவங்க வந்து அந்த வண்டி வரைக்கும் முன்னாடி நம்ம போயிடலாம்னு இவங்க நினைச்சாங்களா, இவங்க அந்த வண்டி வரைக்கும் முன்னாடி நம்ம கடந்து போயிடலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஏரியா, அந்த பகுதி மக்கள் இந்த இடத்துல வந்து அடிக்கடி விபத்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த திருப்பத்தூர் பஸ் கண்டக்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன், பின்னாடி நின்று டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சுயநலவை இழந்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தேன் என் கையிலலாம் அடிபட்டுருது அப்படி அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இது ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வருட கடைசி, இப்படி சம்பவங்கள் நடக்கும், இயற்கை பேரிடர், விபத்துகள், உயிர் பலிகள் வந்து இந்த வருட கடைசியில வந்து எல்லா வருடமும் நடக்கிறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. நம்ம வந்து இதுல என்னன்னா, தப்பு வந்து எல்லாருக்கிட்ட இருக்கு. இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து தப்பு வந்து நம்ம கிட்டையும் இருக்கு, அரசுகிட்டையும் இருக்கு, போக்குவரத்து துறைகிட்டையும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. குறிப்பா முக்கியமா பார்க்க போனா
நம்ம கிட்ட தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சாலைகள் இருக்குது. எப்படி சாலை நம்ம ஒரு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறோம்னாக்கி அந்த சாலை எப்படி இருக்குன்னு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வண்டி ஓட்டிட்டு போறது சிறப்பா இருக்கும். நம்ம அரசு சொல்லி குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. போக்குவரத்து அதிகாரிகளை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரோடு சரியில்லைன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உருவாக்குனது நாம தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அந்த அமைப்பை உருவாக்குனதே நாம தான். அப்போ நம்ம தவறான ஆட்கள் கையில கொடுத்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் சொல்றதுல வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இருக்கிறத வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுல பயணிச்சு போகணுமே தவிர நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோடு இப்படி இருக்கு அப்படின்னாக்கி நம்ம அந்த இடத்துல வளைவுல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போறது நமக்கு வந்து சிறப்பா இருக்கும். ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோம்? பொறுமை இல்லை, பொறுப்பு இல்லை, ஒரு அக்கறை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் யாருக்குமே. மொத்தத்துல போக்குவரத்து விதிகளை தெரியாம தான் இங்க வந்து நிறைய பேர் வந்து வாகனங்களை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. டிராஃபிக் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாது. புதுசா வண்டி வாங்கிடுறாங்க, சாவி போடுறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, அப்படியே ஆக்சிலேட்டர் மிதிக்கிறாங்க, ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரோட்ல அந்த போக்குவரத்து சின்னங்கள் அதுல வந்து என்ன இருக்குது ஏது இருக்குது அதுல எல்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த இடத்துல இவ்வளவு வேகமா போங்க, இந்த இடத்துல முந்தாதீங்க, இந்த இடத்துல வேக தடை இருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீட்ல போங்க, இவ்வளவு பொறுமையா ஓட்டிட்டு போங்க, இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லி அந்த போக்குவரத்து சின்னங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் மதிக்கிறோமா கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம் வண்டியை. அது பாட்டுக்கு இருக்கிற அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஹைவேல வந்து ஒரு ரோடு 4 பக்கம் பிரியுது அப்படின்னா இங்க இருந்தே நமக்கு வந்து அந்த போர்டுகள் இருக்கும், 4 வழிச்சாலை அங்க பிரியுது அப்படின்ட்டு. அப்போ நம்ம இங்க இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருப்போம். அந்த இடத்துல பிரிவு இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? வேகத்தை குறைக்கணும். நம்ம என்ன பண்றோம்? வர்ற வேகத்துக்கு அப்படியே சர்ன்னு போயிருந்தோம். என்னொன்னு அந்த பக்கம் அந்த பிரிவுகளில் வர வண்டிகள் அவங்களும் என்ன பண்றாங்க? மெயின் ரோட்ல ஹைவேல வந்து வண்டி ரொம்ப வேகமா வருமே, நம்ம அந்த இடத்துல பார்த்து திரும்பணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே கிடையாது. அதுல முக்கியமா 2 வீலர் தான் எங்கேயுமே பாக்குறது கிடையாது. இந்த லெப்ட் ரைட்டு தலையை திருப்புறதே கிடையாது. வண்டியில ஏறி உட்கார்ந்தோமா ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே திருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கணும். இங்க இருந்து வண்டி வரும், அங்க இருந்து வண்டி வரும், நிக்கணும், பார்க்கணும், திருப்பணும், ஒன்றும் கிடையாது. அப்படியே ஏறி உட்காந்து எத்தனை விபத்துகளை நம்ம பார்க்குறோம், எத்தனை விபத்துகளை நம்ம டெய்லி தினந்தோறும் நம்ம பார்க்குறோம் நெட்டுகளில். பாருங்க எத்தனை விபத்துகளை, கார் விபத்து, 2 வீலர் விபத்து, பஸ் விபத்து, ஒரு பிரயோஜனம் இல்லை. போக்குவரத்து விதிகளை தெரியாம நம்ம சாலைகளில் வண்டி ஓட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற போது நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துன்னா தயவு செய்து போக்குவரத்து விதிகளை நீங்க தயவு செய்து மதிச்சு நடங்க. கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. ரோட்ல வந்து ஹைவேல வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நைட்டு இரவு நேரங்கள்ல வந்து அந்த ஹெட்லைட்டை வந்து அப்பர் டிப்பர் பண்ணதுல என்னதான் பிரச்சனையோ, உங்களுக்கு என்னதான் யூக பிரச்சனை அதுல வருதோ என்னமோ தெரியல. ஏத்தால வண்டி வருதுன்னா ஹைவேல ஏத்தால வண்டி வருதுன்னா நைட்டு நேரங்கள்ல இருக்கு இல்லையா, அப்போ அந்த வண்டி நேரா மூஞ்சிக்கு லைட்டு அடிச்சுட்டு வரானா நம்ம கொஞ்சம் டிப்பர் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நீ என்னடா மூஞ்சிக்கு அடிச்சுட்டு வர அப்படின்ட்டு நம்மளும் அப்பர் தூக்கி விட்டுட்டு அவனும் அப்புறம் அடிச்சுட்டு வருவான், நம்மளும் அப்புறம் அடிச்சுட்டு வருவோம். ஏத்தால ரோட்ல யாராவது நின்னாங்களோ இல்லாத ஏதாவது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுனாலுமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ரோடே தெரியாது, பிளாக் ஆயிரும். அப்படிதானே? ரெண்டு வண்டியும் மூஞ்சில லைட் அடிச்சுட்டு வரும்போது என்னாவும், ஒரு முன்னாடி இருக்கிற ரோடே தெரியாது, பிளாக் ஆயிரும், கொண்டு விட்டு சாத்தி கொள்ள வேண்டியதான். இதான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, ஹைவேலையாவது கொஞ்சம் அப்பர் டிப்பர் பண்ணி கொடுங்க. என்ன நீங்க குறைஞ்ச பேரை பாருங்க, கொஞ்சம் அப்பர் டிப்பர் பண்ணி கொடுக்கல. இப்ப அதை விட கொடுமை என்னன்னா, சிட்டிக்குள்ள ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இருக்குது, சிட்டிக்குள்ள வந்து டிப்பர் அப்பரை தூக்கி விட்டு போறாங்க எல்லா வண்டியுமே. சைடு மிரர்ல அந்த லைட்டு பின்னாடி அந்த அடிக்கிற வண்டியோட லைட்டு சைடு மிரர்ல பட்டு நம்ம மூஞ்சிக்கு அடிக்குது, ஏத்தால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி? சிட்டிக்குள்ள எதுக்குங்க நீங்க அப்பர் போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? சிட்டிக்குள்ள டிப்பர் பண்ணி ஓட்டுங்க. இது இல்லாம உங்களுக்கு சொல்லி தெரியணும். சுய அறிவு அப்படின்னு ஒண்ணு நமக்கு எப்பந்தான் வரும்? இந்த சுய அறிவு அப்படின்னு எப்பந்தான் வரும்? ஒரு ஒரு திருப்பங்கள்ல ஏதாவது வளைவுகள்ல வந்து லெப்ட் ரைட்டு போகணும்னா இண்டிகேட்டர் போடுறது. அதுல மோஸ்ட்லி லேடிஸ் தான் மோஸ்ட்லி வந்து இண்டிகேட்டர் போடவே கிடையாது, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொன்னு அந்த லெப்ட் ரைட்டு அந்த திருப்பங்கள்ல வந்து ஒரு செகண்ட் நின்று வண்டி வருதா வரலையான்னு அதுல பார்த்து திருப்பதுல என்ன பிரச்சனை?
பார்த்து திருப்பல என்னங்க பிரச்சனை? பார்க்கதே கிடையாது. அப்படி வர்ற ஸ்பீடுலயே அப்படி திரும்பிட்டு போயிடுறது. அப்புறம் அங்கிருந்து வண்டி வரும், இடிக்கும், விழும், சாகணும். இதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சமாவது ஒரு விழிப்புணர்வு வேண்டாம்? ஒரு சுய சிந்தனை, சுய அறிவு இது இல்லாம சொல்லி சொல்லி தரணும். போக்குவரத்து காவல்துறை, போக்குவரத்து போலீஸ்காரங்க வந்து எப்பவுமே நம்ம கூடவே வருவாங்க. நமக்குன்னு ஒரு சுய அறிவு, ஒரு சுய சிந்தனை வேணும் இல்லையா? கொஞ்சமாவது அந்த இப்படி நம்ம இங்க இருந்து திரும்புறோம், வேகமா திரும்புறோமா, நிக்காம திரும்புறோமா, கவனிக்காம திரும்புறோமா, அப்ப அங்க இருந்து ஒரு வண்டி வந்துன்னா நம்ம நேரம் இடிக்கதானே செய்வோம். நம்ம இடிக்கிறது நம்ம மட்டும் சாவது இல்லாம ஏத்தல வர அவன் அப்பாவி அவனும் சேர்ந்து தானே சாவோம் அப்படிங்கிற எண்ணம், அந்த பொறுமை ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? இந்த பொறுமையெல்லாம் எப்போ வரும்? இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம அரசு அதிகாரிகளையும் குறை சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க, கொஞ்சம் கவனிச்சு ஓட்டுங்க. நம்ம மட்டும் ரோட்ல ஓட்டலங்க. எல்லாருமே ரோட்ல ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டுறவங்களும் அண்ணன், அப்பா, அக்கா, தம்பி அப்படின்னு நினைச்சு ஓட்டுங்க. நம்ம சாவறதெல்லாம் நம்மளோட மட்டும் போகாது அந்த பிரச்சனை, அடுத்தவங்களையும் பாதிக்கும். நம்ம உறவு சங்கிலிகள் வந்து துண்டிச்சு போகும். அதனால வந்து தயவு செய்து சாலைகள்ல வண்டி ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை தயவு செய்து மதிச்சு நடங்க. டூ வீலர்ல போகும்போது தயவு செய்து ஹெல்மெட் போடுங்க. கார்ல போகும்போது தயவு செய்து சீட் பெல்ட் போட்டுடுங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து அவங்களுக்கும் சீட் பெல்ட் போடுங்க. நைட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது தூக்கம் வந்துன்னா தயவு செய்து ஓரமா வண்டியை நிப்பாட்டி, ரொம்ப வேண்டாங்க ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் நீ தூங்குங்க. ஃப்ரெஷ் ஆயிருவீங்க, கண்டிப்பா ஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க பாட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். நைட்டு வந்து அப்பர் டிப்பர் பண்ணி கண்டிப்பா ஓட்டுங்க. எக்ஸ்ட்ரா ஹெட்லைட் வைக்காதுங்க தயவு செய்து. அது வந்து ரொம்ப டேஞ்சர். வந்து ஏத்தால ரோடு மறைச்சிக்கும், ஏத்தால யாரு இருக்கான்னு தெரியாது, நேர கொண்டு விட்டு பெரிய ஆபத்து தான் நடக்கும். அதனால வந்து தயவு செய்து போக்குவரத்து விதிகளை பின்பற்றி தயவு செய்து வண்டி ஓட்டுங்க. விபத்தை தவிப்போம், நம்மளும் கொஞ்சம் மாறுவோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.